dear friends, good morning. கன்னியாகுமரி விட்டு கிளம்பியாச்சு. சரி, இப்போ செயின் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. செயின் கொஞ்சம் வந்து டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஐயா, சில சூப்பர் பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே ரோட் ரேஜ் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் நல்ல வேலைக்கு நான் வந்து வீடியோ எடுத்துட்டேங்க. வீடியோ எடுக்கிறதுல என்ன ஆச்சுன்னா என்ன விட்டுட்டாங்க, சார் நீங்கள் போங்கன்னு. இவங்களாம் ஜெயிலில் போட்டிருக்காங்களா? இவங்கள எல்லாத்தையும் பூரா ஜெயில்மே தெரிஞ்சா அப்படியே ஜெயிலில் போட்டுட்ருக்காங்கன்னு பாவம் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க மகனுங்க. ஹலோ, ஹாய் ஹாய். என்ன பேருப்பா உங்களுடைய? என் பேர் முனிராஜ். முனிராஜ். இவரு உருமி. உருமி. நீங்க ட்ரம்மர்ஸா? ஆமா, ஜெண்டா மேல. ஆச்சா, ஜெண்டா மேல. ஓகே ஓகே ஓகே. ஃபிலிம்ல ஒன்றும் ட்ரை பண்ணலையா? ஜஸ்ட் இப்போ நாமக்கல் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர். இன்னைக்கு பெங்களூர் வரைக்கும் யோசிச்சிருக்கேன். பெங்களூர் போகலான்னு போயிடலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா சேலம் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு லெமன் டீ குடித்தேன். அண்டு டைம் இப்போ ஆயின்ட்டுருக்கு 7 மணிக்கிட்ட. 7 மணி 4 நிமிஷம் இருக்கு. இன்னும் ஒரு ஹொசூர் வரைக்கும் போயிடுவோம். ஹொசூர் போயிட்டு ரூம் எடுத்து தங்கிக்குவோம் இன்றைக்கி. அப்புறம் நாளைக்கு நம்ம ஹைட்ரா. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரர். ஆக்சுவலி நான் வந்து இப்போ கிளம்பியாச்சு. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி ஹொசூர் வரைக்கும் இல்லாட்டி அட்லீஸ்ட் பெங்களூர் அங்கே வரைக்கும் என்னுடைய டார்கெட் இருக்குது. டெஸ்டினேஷன் எப்படின்னாச்சும் ரீச் பண்ணணுன்னு. அப்புறம் இதுதான் நான் தங்கியிருந்த இடம். ஓகே, சன் வியூ ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். பரவாயில்ல, நல்லா ஸ்டே இருந்தது. இன் ஃபியூச்சர் யாருன்னா வரீங்களா சன் வியூ ஹோட்டலில் வந்து தங்கலாம். ஓகே, சரி, நம்ம இடையில சந்திப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. நம்மளுடைய காஷ்மீர் டு கன்னியாகுமரி வெற்றிகரமாக முடிஞ்சு விட்டது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. என்னடா இது தமிழ் பேசுறேன்னு யோசிப்பீங்க. என்ன பண்றது, டெல்லி தமிழ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். என்ன பண்றது, 45 இயர்ஸ் தான் நம்ம டெல்லியில் ஆயிட்டோம்ல. அங்கே ஹிந்தி பேசி 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 யாரும் தமிழ்காரர் இல்லாததுனால சரி வேற ஹிந்தி பேசி பேசி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு தமிழ். என்ன பண்றது, இப்போ நம்மளுடைய தமிழ் மக்கள் பார்த்தா என்னுடைய ஹிந்தியை பார்த்தா கெட்டவும் ஆகிறாங்க சில பேர். என்னடா பேசுகிற ஹிந்தி ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. சாரி தமிழ். ஏன்னா எந்த ஊர் நீ? ஐயோ, ஏன்னா தமிழ் பேசுறது குற்றமா? அது எப்படின்னா இருக்கட்டும், தமிழ் தமிழ் தானே. நம்ம தமிழ்நாட்டு மண்ணோடைய அந்த பாஷை நம்ம விடலைன்னா ஈவன் நார்த் இந்தியாவில் போய் செட்டில் ஆன பிறகு கூட அதை அப்ரிஷியேட் பண்ணும். ஆனால் இங்கே ரொம்ப விசித்திரமாக இருக்கின்றது. இதில் என்ன தெரிகிறதுனா ரைட் எடுத்து நேராக போடா பைத்தியக்காரான்னு தெரியுது. செம்ம கிளவுடியா இருக்கு. எங்க போய் என்ன ரூபத்தை எடுக்க போதோ
இந்த வெதர் தெரியலையப்பா. ஆனா இப்படியே இருந்துச்சுன்னா அடிச்சு நவுத்துடு போவோம் அப்படியே. இதுதான் ஹோட்டலு. பசி எடுத்துக்கிச்சு. சரி சாப்பிட்டு கிளம்பிடுவோன்னு கிளம்பியாச்சு. சாப்பிட டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். நான் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் நான் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதில்ல. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போது ட்ராவலிங்கில் வந்து அதிகமாக பசி எடுக்குது. ஸோ நம்ம பிரியாணி மல்டி கசைன் சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். யப் சில சூப்பர் பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. பார்த்துப்பா. திரும்ப நான் எப்போ பார்ப்போனோ உன்னை. இப்போ ரொம்ப கவரப்பட்டு போய்கொண்டு இருக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் நின்று இந்த ட்ரிங்க்ஸ் நான் சாப்பிட்டேன். அது என்ன ட்ரிங்க்னு, அது என்ன சொல்லுவாங்க, பண்ண மரமா. நல்லா சாலிட் ட்ரிங்காக இருந்தது. நல்லா டைஜஷன் ஆச்சு. ஏன்னா வயிறுக்கு சில்லுனா வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த ட்ரிங்க்கு செம்மையாக இருந்தது. அப்புறம் நுங்கு சாப்பிட்டேன். நுங்கு இங்கே தான் நின்றுக்கிட்டு. லாஸ்ட் அப்போ நான் கன்னியாகுமரி டு டெல்லி பண்ணணும். அமேசிங். பைக்கர் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பைக்கர், இங்கே ஒரு பைக்கர். செம்ம பைக்கருங்க. தமிழ்நாடு பைக்கர் சந்தோஷம். இவர்களை எல்லோத்தையும் பார்த்து இவங்க நேற்று எனக்கு அடிச்சாங்கல்ல. சக்திவேல் முன்னாடி போயிட்டு இருக்காரு. இவரு என்ன பேர், இவருடைய பிரபு போயிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு அடிச்சவங்க தான் இவங்க சென்னை ராமேஸ்வரம் அங்கேருந்து வந்திருக்காங்க கன்னியாகுமரி. இங்கே ரோட் ரேஜ் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் நல்ல வேலைக்கு நான் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுல என்ன ஆச்சுன்னா என்ன விட்டுட்டாங்க. சார் நீங்கள் போங்க வந்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நல்லது சார். இந்த யார் ரோட் ரேஜ் பண்ணுறாங்களோ பிடிங்க அவங்கள. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆக்சுவலி வந்து யாரெல்லாம் இந்த ரோட் ரேஜ் பண்ணாங்கல்ல, இந்த
ரூட்டில் இப்போ தான் ஜஸ்ட் வந்து என் முன்னாடி தான் 7-8 பைக் போச்சு, எல்லாரும் 200-250 ஸ்பீடில். அதுதான் அவங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம்தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ரோட் ரேஸ் பண்ண பைக் இருக்கா, பொறுமையாக போங்கப்பா, ஒன்றும் இல்லை. அவங்களே கூட சொல்கிறாங்க 120 கிட்ட நீங்கள் ஓட்டுமா, 130 கிட்ட. ஆனால் எதுக்கு 250-300லாம்? நம்மளும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணால் தான் அவங்களும் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பாங்க. அப்படி நம்ம திமிர அவங்கக்கிட்ட பேசணுமா, வச்சு விளாசுவாங்க நம்மள. அப்புறம் அதனால வந்து டிராஃபிக் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு கடமைப்பா. நான் இதுதான் சொல்லுவேன், யாருமே இருக்கட்டும். ஆனால் நம்ம ஆல்ரெடி இந்த பைக் வைக்கிறதில்ல, காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்ம பண்ணுறதில்ல. அப்புறம் நம்மள்கிட்ட சில வீடியோஸில் இருந்தது ஆதாரமாக. அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நல்லா பேசி என்னை அமைச்சிட்டாங்க. தேங்க்யூ காட். வேறு என்ன வேணும் இதுக்கப்புறம்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நான் இப்போது காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு கோயம்புத்தூர் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து செம்ம சூப்பர் ட்ரம்மர்ஸ், ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க கிடச்சிருக்காங்க. ரொம்ப சில்லுங்களாக இருக்கிறாங்க, ஆனால் சூப்பராக இருக்காங்க. பாருங்கள், இவங்க தான். ஹலோ. ஹாய். ஹாய். என்ன பேருப்பா உங்களுடைய? என் பேர் முனிராஜ். முனிராஜ். இவர் உரிமை. நீங்கள் ட்ரம்மர்ஸா? ஆமாம், ஜெண்டா மேல். ஆச்சா, ஜெண்டா மேலா? ஓகே ஓகே ஓகே. ஃபிலிமில் ஒன்றும் ட்ரை பண்ணலையா? இல்லை. எப்போ ட்ரை பண்ணுறீங்க? இங்கே எங்கே இருக்கீங்க? अच्छा अच्छा, ஓகே 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 ஓகே. விஷ் யூ வெரி பெஸ்ட் ஆஃப் லக் உங்களுடைய ஃபியூச்சருக்கு. ஓகே, நல்லா நீங்கள் இன்னும் பெரிய ட்ரம்மர்ஸாக வரணும். ஓகே, காட் பிளஸ். அப்புறம் இவர் அண்ணா ஹோட்டல் வச்சிருக்காருங்க, செம்ம ஹோட்டலு. ஆய் அண்ணா, அவையோ எப்படி இருக்கீங்க அண்ணா? இது நான் இங்கே செகண்ட் டைம் வரேன். இங்கேருந்து நான் போகும்போது கன்னியாகுமரி நான் இங்கே தான் சாப்பிட்டேன். நான் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக. இவருக்கு ஹோட்டலில் என்னென்ன இருக்குது? ஹோட்டலில் மீல்ஸ், அப்புறம் தங்குறதுக்கு ரூம்ஸ், ஏசி நான் ஏசி எல்லாம் கிடைக்குது. ஓகே, ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரர் சொன்னீங்கன்னா நீங்க அண்ணா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாரு. ஓகே, தேங்க்யூ. ஜஸ்ட் இங்கே இந்த ஹோட்டல் தான் ஆதி ரெஸ்டாரண்ட். செம்மையாக இருக்குது, நல்ல சூப்பர் மீல்ஸ் அண்ட் ரூம்ஸ் எல்லாமே கிடைக்குது. யாருனாச்சும் இங்கே வரீங்களா, நீங்கள் தங்கலாம். நல்லா அண்ணன் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாரு. இவங்க தான். ஓகே, இப்போ தான் வந்து 2 கிளாஸ் ஜூஸ் குடித்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா செம்ம பட்ட வெயில், பயங்கரமாக வெயிலாக இருக்குது. அதனால தான் முடியல. சரி, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நேராக கிளம்பிட்டு இருக்கோம். இன்றைக்கி முடிவு பண்ணுவோம் எந்த பக்கம் இருந்து போகிறது இல்லை, பார்ப்போம். ஓகே, சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பலாம். ஓகே தம்பி, பாய், டேக் கேர். ஐயோ, என்னப்பா இது இந்த மாதிரி வெயிலாக இருக்கு? தண்டனகா வெயில்ப்பா இது. ஐயோ, சூடு காத்து முடியலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் திண்டுக்கல் வந்திருக்கேன். திண்டுக்கல் இங்கேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர். இது நத்தம் என்ற ஒரு ஊர். ஸோ இப்போ வந்து 3:15 ஆயிடுச்சு. இன்னைக்கு இவங்களாம் ஜெயிலில் போட்டிருக்காங்களா? இவங்க எல்லாத்தையும் பூரா ஜெயில் में தெரிஞ்சா அப்படியே ஜெயிலில் போட்டுட்டு இருக்காங்கன்னு பாவம் உட்காந்து போயிட்டு இருக்கானுங்க மகனுங்க.
ஐயோ 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 தாங்க முடியலையாடா டேய் बेचारे यार அவங்க பாவம் பாவம் மாதிரி தெரிஞ்சாங்க எனக்கு சத்தியமா கூண்டுல அடிச்சு போட்ட மாதிரி यार यार हम इंडियंस ना सीरियसली यार நம்ம இந்தியன் போல யாரும் வரவே மாட்டாங்கடா செம்ம காமெடியா இருக்கும்டா நம்ம ஐயோ ஐயோ சரி எப்படியோ நம்ம கரூர் வந்தாச்சு இப்போ காலையில என்ன ஒரு 10:30 மணிக்கு எடுத்துருந்து இப்போ வந்துட்டோம் கரூர் இன்னைக்கு ஜஸ்ட் இப்போ நாமக்கல் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இன்னைக்கு பெங்களூர் வரைக்கும் யோசிச்சிருக்கேன் பெங்களூர் போகலான்னு போயிடலாம் இப்போதான் ஜஸ்ட் ஒரு 4:40 ஆகுது இங்கேருந்து ஒரு பெங்களூர் அரௌண்ட் 230 கிலோமீட்டர் 240 சம்திங் அடிச்சுடுவோம்னா போயிடுவோம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பிக் டீல் கிடையாது பார்க்கலாம் பொறுமையாக போகலாம் அதான் இங்கே சாய் குடித்தேன் கொஞ்சம் சாய் நல்லா இருந்தது சாய் குடிச்சிட்டு போவோம் ஓகே குடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போவோம் ஓகே ஆகும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா சேலம் கிராஸ் பண்ணியாச்சு இப்போ தான் ஜஸ்ட் ஒரு லெமன் டீ குடித்தேன் அண்ட் டைம் இப்போ ஆயின்றிருக்கு 7 மணிக்கிட்ட 7 மணி 4 நிமிஷம் இருக்கு இன்னும் இப்போ ஹொசூர் வரைக்கும் போயிடுவோம் ஹொசூர் போயிட்டு ரூம் எடுத்து தங்கிக்குவோம் இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம ஹைதராபாத் நிஜாம் ஊருக்கு போவோம் நாளைக்கு அங்க போய் பிரியாணி சாப்பிட மாட்டோம் ஆனப்பா ரொம்ப சாப்பிட்டாச்சு